இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கான பரிசீலனை இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதில் அதிமுக, பாமக, நாம் தமிழர் இவங்களுக்கான வேட்புமனு பரிசீலனை முடிஞ்சு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய சுதா அவர்களுடைய வேட்புமனு பரிசீலனையின் போது அவங்க கொடுத்துருக்க அந்த உறுதிமொழி பிரமாண பத்திரம், இந்த பிரமாண பத்திரம் பேரே உறுதிமொழி பிரமாண பத்திரம். இந்த கீழே வெரிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the contestant of this affidavit are true and correct to the best of the knowledge ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அறிவிற்கு எட்டிய உண்மை வாய்ந்த தகவல்களை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த அஃபிடவிட்ல. இதுல அவங்க என்னன்னா 2016-17 ஆண்டு 3,88,800 ரூபாய் வருமான வரி கணக்கு காட்டியிருக்காங்க. அந்த நாள்ல இருந்து இந்த வருஷம் வரைக்குமான வருமான வரி அவங்க செலுத்தப்படவே இல்லை. அப்ப நாங்க எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம். என்னன்னா, அவங்க 7 ஆண்டு காலம் வருமான வரி கட்டாம நாட் அப்ளிகபிள்னு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவங்க ஆர்ஓ என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க அவங்க கணக்கு காட்டியிருக்கிறோம் இல்லை காட்டாம இருக்கிறோம் தெரிவிச்சா பரவாயில்ல, நாங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்றாங்க. அவங்க அப்பட்டமாவே அவங்களுடைய வங்கி இருப்பு எவ்வளவு, கையிருப்பு 49,000 காட்டியிருக்காங்க, வங்கி இருப்பு எவ்வளவுல ஒரு வங்கி கணக்குல மட்டும் 10,13,880 ரூபாய் காட்டியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய், அதாவது அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே வருமான வரி கணக்கு கண்டிப்பா செலுத்தி இருக்கணும் அப்படின்றது விதி இருக்கும் பட்சத்துல ஒரு வங்கி கணக்குல மட்டுமே 10 லட்சத்தி சொச்ச ரூபாய் காமிச்சிருக்காங்க, இன்னொரு வங்கியில 50,000 காட்டியிருக்காங்க, இன்னொரு வங்கியில 50,000 காட்டியிருக்காங்க. ஸோ 11 லட்சத்துக்கு மேல அவங்களுடைய கையிருப்பு, 12 லட்சத்துக்கு மேல கையிருப்பும் வங்கி இருப்பும் காட்டியிருக்கும் பொழுது இவங்க இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் நிலுவை தான் நாங்க சொல்றோம். இந்த வருஷத்துக்காவது அவங்க குறைஞ்சபட்ச வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்கணும். ஏன்னா மார்ச் இது இல்லைங்களா, மார்ச் 31 அதுக்கான தேதி கால அவகாசம் இன்னும் 4 நாள் தான் இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே வேட்பாளராக போட்டியிடக்கூடியவங்க இதை முன்னாடியே வருமான வரி கணக்கு காட்டியிருக்கணும். 2016-17 3,88,000 வருமான வரி கணக்கு காட்டியிருக்கிறவங்க ஒரு வழக்கறிஞர்னு தன்னுடைய தொழிலையும் இதில் காட்டியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் பட்சத்தில் இவங்க இந்த மாதிரி 7 ஆண்டு காலமாக வருமான வரி செலுத்தலைன்னு ஊடகத்திலையும் செய்தி வந்திருக்கு. அந்த ஊடக செய்தியும் நான் காண்பிக்கிறேன். அந்த ஊடக செய்தியை மையமாக வச்சு தான் நான் அவங்களோட அஃபிடவிட்டை எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தோம். அதில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. அதை கேட்டு நாங்கள் அவங்களுக்கான அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம், ஆட்சேபனை தெரிவித்தோம். ஆட்சேபனை தெரிவித்த பிறகும் கூட அவங்க மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நாங்கள் விளக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்துட்டு இருக்கப்பே அடுத்து நாங்கள் அவங்க சொன்ன பதிலுக்கு நாங்கள் இன்னொரு பதில் சொல்றதுக்குள்ளே மனு எல்லாம் ஏற்றுக்கொண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது என்ன மாதிரியான போக்கு அப்படின்றது தெரியல. இல்ல ஆளுங்கட்சி மட்டும் தான் தேர்தலில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மற்ற யாரும் பங்கேற்க மாட்டாங்க இல்லையா. இங்க யாராவது வருவதா இருந்தா கூட, ஒரு வேட்பாளர் கூட வேட்புமனு தாக்கலுக்கு வரதா இருந்தா கூட எங்கள்கிட்ட மட்டும் சட்டங்கள் பேசுறாங்க, வேட்பாளர் வாங்க, வேட்பாளரோடு 4 பேர் வாங்க, பெத்த தாய் தகப்பன் உள்ள வரதுக்கு கூட இங்க அனுமதிக்கல. ஆனா இதே ஆளுங்கட்சி மரியாதைக்குரிய சுதா அவர்கள் வேட்புமனு போது 51 பேர் உள்ள இருந்தாங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து கூட பாருங்க. இங்க பாருங்க, இப்படி போலீஸ் தடுத்து கூட அவங்க யாரும் நிக்கல. அப்ப சட்டத்தை ஏற்றுபவர்கள் இங்க சட்டத்தை மீறலாமா? இங்க வலியோர்களுக்கு ஒரு சட்டம், எளிய மக்களுக்கு ஒரு சட்டமா? இந்த மாதிரி ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வந்ததன் அடிப்படையில் தான் நம்ம முகாந்திரம் இல்லாமலே வைக்க முடியாது இல்லையா. முகாந்திரத்தோடு தான் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அந்த ஆட்சேபனை தெரிவிச்சோம். அந்த ஆட்சேபனையை எடுத்துக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இது முற்று முழுவதுமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறையா தான் இதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சாதாரணமா வரக்கூடிய கட்சியாளர்களை ஒரு மாதிரி நடத்துறதும், ஆளுங்கட்சி ஒரு மாதிரி நடத்துறதும், சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி. நாங்க என்ன சொல்றோம், சட்டமன்ற உறுப்பினர் அரசாங்க கார்ல கூட தேர்தல் வேலை பார்க்க வரக்கூடாது. ஏன்னா என்னோட வரி பணத்தை நீங்க எப்படி உங்க கட்சியை வளர்ப்பீங்க? ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்க உள்ள உட்கார்ந்துருக்காங்க, வேட்பாளருக்கு ஆதரவாக உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்னோட பிரதிநிதி எல்லா மக்களுக்குமான பிரதிநிதி, எல்லாருக்குமா தானே உட்காரணும். அவங்க இருக்கக்கூடிய சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்காக உட்கார்றாங்க அப்படின்னா இது ஜனநாயகமே கிடையாது. இது அதிகாரம் மிக்கவர்களுக்கான ஒரு வாய்ப்பா தான் இந்த தேர்தல் நடக்குது. ஒன்னும் பணம் படைச்சவங்க இதுல போட்டிடுறாங்க, இல்ல ஆளுங்க வர்க்கத்தினர் போட்டிடுறாங்க. அவங்க தான் இந்த இடத்துல களத்துல நிக்க முடியும். சாதாரண மக்கள் எப்படிங்க ஜனநாயகத்தை வெல்ல முடியும்? சாதாரண மக்கள் எப்படி சட்டத்திட்டங்களை வகுக்க முடியும்? இந்த நிலைமை மாறணும். இது மிகப்பெரிய ஒரு அராஜகம், கொடூர போக்கு. இது ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம், ஏதாவது முகாந்திரம் இல்லாம தெரிவிக்கிறோம் அப்படின்னா நீங்க மறுக்கிறதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு பாமக வேட்பாளருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, அவர் உள்ளாட்சித்துறையில பொறுப்புல இருக்கிறாருன்னு. அதை வாங்கி பார்த்துட்டு உடனே லா எடுத்துட்டு படிக்கிறீங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு, அதனால இது பெரிய விஷயமா கருத முடியாது, அதனால மனு ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. மீண்டும் அதுக்கு 1/4 மணி நேரம் கொடுக்குறீங்க. மீண்டும் என்ன சொல்றாங்க, அந்த 1/4 மணி நேரத்துல வேற ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. ஆனா நாங்க ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம், அதுக்கான காரணகர்த்தாவையும் காமிக்கிறோம், ஆதாரத்தோட காமிக்கிறோம். அப்படி இருந்தும் நாங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இது என்ன மாதிரியான போக்குன்னு மக்கள் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்காம கடந்து போக இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இனிமேலும் பாருங்களேன், வாக்கு கேட்கறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எங்களோட வரிப்பணத்துல உள்ள கார்ல, எங்களோட செலவுல, எங்களோட சாப்பாட்டுல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு கேட்பாங்க.
இது என்ன மாதிரியான போக்கு அப்படின்றத மக்கள் தான் முடிவெடுக்கணும். இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்குமே நான் சொல்றேன், இந்த மாதிரி எங்களை சின்னம் கொடுக்கறதுல இருந்தே நீங்க என்ன பாடுபடுத்துறீங்க நாங்க பார்த்து கொண்டிருக்கோம், மக்களும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்க தனித்த ஆணையம், நீங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆணையம்லாம் இனிமே சொல்லாதீங்க. யாரு ஆளுங்கட்சி இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஆணையம்னு மாத்தி வச்சுக்கிறது தான் நல்லது.